فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت السلام عليكم. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒற்றை கோரிக்கை மாநாடு இஸ்லாமிய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பறிக்கப்பட்ட உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்கிறோம். முதலிலே இந்த கோரிக்கை மாநாட்டில் இது போன்ற உரிமை மீட்டெடுக்கின்ற போராட்டங்களில் நாம் நம்முடைய பங்களிப்பை செய்திட வேண்டும் என்றால் அதற்கு அத்தியாவசியமான ஒரு தெளிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். என்ன தெளிவு என்றால், நாம் நடத்துகிற இந்த மாநாடுகள், இந்த போராட்டங்கள் இந்த உலகத்திலே நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் நடத்தப்படுபவை அல்ல. உலகத்தின் குறிக்கோளுக்காக, உலக முன்னேற்றத்திற்காக மட்டும் இந்த மாநாடுகள் நடத்தப்படாமல் இந்த மாநாட்டினால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பலாபலன் இருக்கிறது. அதுதான் நாம் எல்லாம் மரணித்து நம்முடைய மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுகிற மறுமை வாழ்க்கையிலே இந்த மாநாட்டினால் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள் என்பது அல்லாஹ்வின் தூதர்களால் வழிகாட்டி தரப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இறை தூதர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே போதித்த மிக முக்கியமான ஒரு போதனை, இறைவனை வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை என்ற கொள்கையினை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அந்த ஒரு கொள்கையோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த இறை தூதர்கள் வாழுகிற காலத்தில் அந்த சமூகங்களில் எப்படிப்பட்ட கொடுமைகள் நிலவிக் கொண்டிருந்ததோ அந்த கொடுமைகளுக்கு எதிராக உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அநீதிகளுக்கு எதிராகவும் அவர்கள் மக்களை கொள்கை பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதற்கு ஒவ்வொரு இறை தூதர்களின் வரலாறு மிக தெளிவான ஒரு சான்று. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கொள்கையின்பால் மக்களை அழைத்து கொண்டிருந்த தருணத்தில் அந்த சமூகத்திலே நிலவி வந்த மிகப்பெரிய கொடுமை, அளவு நிறுவைகளில் மோசடி செய்து ஒருவரின் உரிமைகளை மற்றொருவர் பறித்திடக்கூடிய ஒரு பெருங்கொடுமை அந்த சமூகத்திலே நிலவிக் கொண்டிருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொடுமைக்கு எதிராகவும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. மக்களே, யா கௌமி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அளவு நிறுவைகளில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஒரே சமகாலத்திலே அனுப்பப்பட்ட 2 இறை தூதர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு இறை தூதர்களும் ஃபிரௌனுடைய சபைக்கு சென்று அவர்களின் காலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அடக்குமுறை நிறைந்த ஆட்சியாளன் ஃபிரௌனுடைய சபையிலே போய் நின்று கொண்டு அவர்கள் சொன்ன கொள்கையினை பிரச்சாரத்தினை திருமறை குர்ஆன் பேசுகிற பொழுது ஃபகூலா இன்னா ரசூலா ரப்பிக, நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடத்திலே சென்று சொல்லுங்கள், நாங்கள் உனது இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், ஃபாரிஸில் மானா பனி இஸ்ராயில், எங்களோடு நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அனுப்பிவிடு என்று அந்த சமுதாயத்தின் உரிமைக்காக நீங்கள் போர்க்குரல் எழுப்புங்கள் என்று திருமறை குர்ஆன் அவர்களுக்கு கட்டளையிட்ட வரலாற்றை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டால், ஒரு சமுதாயத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், அந்த உரிமைகளுக்காக பாடுபடுவது என்பது அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நீங்கள் அந்த உரிமை மீட்டெடுக்கிற போராட்ட களத்திலே குதிக்க வேண்டும். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு விடுதலை கேட்டார்கள். பனு இஸ்ரவேல் சமுதாயத்திலே இருந்த என்னை ஏற்றுக்கொண்ட இறை தூதரை நம்பிக்கை கொண்டிருக்கிற உண்மை விசுவாசிகளை என்னோடு அனுப்பிவிட என்று கேட்கவில்லை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம், நாம் நடத்துகிற இந்த மாநாடு உண்மையான அடிப்படையில், ஏகத்துவ அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்காக மாத்திரமல்ல, முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய வாழ்க்கை நெறிக்கு புறம்பாக தமது வாழ்க்கையினை யார் அமைத்துக் கொண்டார்களோ அவர்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டே ஒரு மனிதனை வெளியேற்றுகிற இணை கற்பிக்கின்ற பெரும்பாவத்தை புரிந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற ஒரே காரணத்தினால் அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் அந்த உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்காக போராட வேண்டும் என்ற செய்தியினை, என்ற போதனையை, என்ற அறிவுரையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரும் சேர்ந்து நடத்திய ஃபிரௌனிடத்திலே அவர்கள் செய்த அந்த போராட்டம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது இறை தூதர்களால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒன்று. இந்த உலகத்தோடு இதனுடைய நன்மை முடிந்துவிடப் போவதில்லை. இதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன் நம்முடைய மரணத்தோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. நாம் மரணித்ததற்கு பிறகு இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினோம் என்ற காரணத்திற்காக நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே திருப்தியை பெற்றுத் தருகிற, இறைவனின் பேர் அன்பை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு மிகச்சிறந்த இறை வழிபாடு என்பதை முதலில் புரிந்து கொண்டால்தான் இது போன்ற மாநாடுகளில், இது போன்ற போராட்டங்களில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். இரண்டாவது, இது போன்ற முஸ்லிம் சமுதாயம் தனது உரிமைகளை இழந்திருக்கின்ற காரணத்தினால் போராட்டத்திற்கு வாருங்கள், மாநாட்டிற்கு வாருங்கள் என்று நாம் அழைப்பு விடுக்கிறோம். அப்படி உண்மையிலே இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு என்ன தேவை? இந்த மாநாட்டிற்கான அவசியம் என்ன வந்தது? உண்மையிலே முஸ்லிம் சமுதாயம் இந்த தேசத்திலே தனது உரிமைகளை பறிகொடுத்திருக்கிறதா என்று பார்த்தால், மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நல்ல முறையிலே வாழ்வதாகத்தான் தெரிகிறது. நல்ல சுதந்திரமாக வாழுகிறார்கள், நல்ல முறையிலே வியாபாரம் செய்கிறார்கள், நல்ல முறையிலே வீடு கட்டுகிறார்கள், நல்ல முறையிலே குடும்பம் நடத்துகிறார்கள். இப்படி மேலோட்டமான பார்வையிலே பார்த்தால் முஸ்லிம் சமுதாயம் இந்த தேசத்திலே நன்றாக வாழ்வதை போன்று வெளிப்படையான ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் அதையே சற்று ஆழமாக ஆய்வு செய்து பார்த்தால், ஒவ்வொரு துறை வாரியாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதனுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கிற பொழுது முஸ்லிம்களுடைய உண்மை நிலவரம் நமக்கு தெரிகிறது. இந்த ஆய்வுகளை இந்த தேசத்திலே பன்னெடுங்காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தேசத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க என்று ஒவ்வொருத்தருமே ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் யாரும் ஆய்வு செய்யல.
நாம யாரும் கணக்கெடுக்கல, நாம யாரும் புள்ளி விவரம் சேகரிக்கல. ஏன்னா நமக்கு நம்ம கடை உண்டு, நம்ம சாப்பாடு உண்டு, நம்ம தூக்கம் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கலான்ற யோசனையே நமக்கு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய சமுதாயத்தை பத்தி சிந்தனை நமக்கு இல்லவே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய சுயநலத்தோடு வாழ்க்கையை முடித்துக் கொண்டோம். ஆனால் இந்த தேசத்தை ஆட்சி புரிந்த பல்வேறு ஆட்சியாளர்கள் நம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதனை அறிவதற்காக பல்வேறு குழுக்களை நியமித்தார்கள். எப்போதிலிருந்து நியமிக்கப்பட்டது தெரியுமா? 1870ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சி இந்த தேசத்தில் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்து கொண்டிருந்தான அந்த காலத்திலேயே முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஒரு 150-200 வருஷம் ஆச்சு. முஸ்லீம்கள் தான் கடுமையான எதிர்ப்பாளர்களாக அன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம தான் ஒரு பெரிய எதிரியாக அவனுக்கு இருந்தோம். ஏன்னா நம்ம கையில இருந்துதான் ஆட்சியை பறிக்கிறான். இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ்காரன் உள்ள நுழையும் பொழுது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்களிடம் சண்டையிட்டு முஸ்லீம்களிடம் அன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்லீம்களிடத்தில் மிக குறைவான ஆயுத பலம் தான் இருந்தது, மக்கள் பலம் இருந்தது, மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஆயுதம் இங்க இல்லை. இங்க இருந்தவன்ட்ட கம்பு தான் இருந்துச்சு, கத்தி தான் இருந்துச்சு, வாளு தான் இருந்துச்சு, வேற பெரிய ஆயுதங்கள் இல்லை. ஆனா பிரிட்டிஷ்காரன் அங்கிருந்து வரும் பொழுது துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றான், வெடிகுண்டை தூக்கிட்டு வர்றான், பீரங்கியை தூக்கிட்டு வர்றான். அவருடைய பீரங்கிகளுக்கு முன்னால், அவர்களுடைய துப்பாக்கிகளுக்கு முன்னால், அவருடைய தோட்டார் அவைகளுக்கு முன்னால் இந்திய தேசத்தை ஆட்சி புரிந்த முஸ்லிம் சமுதாயத்து மன்னர்களால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியாமல் ஆட்சி கைமாறுகிறது. நேரடி சண்டை முஸ்லிமுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு தான். அப்ப நேரடியான எதிரிகளாக முஸ்லிம்களை ஆங்கிலேயர்கள் கருத ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆரம்பித்தது, என்ன ஆனது? நமக்கு எதிரி முஸ்லீம் தான், முஸ்லீமை சரியான முறையில் வாழ விடக்கூடாது, எந்த அளவுக்கு அவனை நசுக்க முடியுமோ நசுக்குவோம் என்று திட்டம் போட்டு முஸ்லீம்களை கருவறுக்க ஆரம்பிக்கிறது ஆங்கிலேய அரசாங்கம். அதனுடைய தொடர்ச்சியில முஸ்லீம்கள் மேலும் மேலும் வீறு கொண்டு எழுகிறார்கள். 100 வருஷம் 150 வருஷம் ஆயிடுச்சு, முஸ்லீம்களுடைய எதிர்ப்பு குறையல. அவனும் முஸ்லீம்களை அடக்குகிறான், முஸ்லீம்களும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார்கள். அப்ப ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வருகிறது, முஸ்லீம்களுடைய இந்த எதிர்ப்புக்கு என்ன காரணம்? எல்லாரும் அந்த முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம், முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார நிலை ஆய்வு செய்வோம். நம்மிடமிருந்து அவர்கள் எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆகையினால் அதனால் தான் நம்மை அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். எனவே அவர்களையும் முன்னேற்றுவதற்கு ஏதேனும் வழியை செய்து கொடுத்தால் முஸ்லீம்கள் தங்களுடைய எதிர்ப்பை குறைத்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தோடு ஆங்கிலேய அரசாங்கம் முஸ்லீம்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது, ஆங்கிலேயர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே உண்டான தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதனை ஆய்வு செய்வதற்காக வேண்டி 1870ஆம் ஆண்டு வில்லியம் ஹண்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிகாரிகளுடைய தலைமையில் கமிஷன் ஒன்று அமைக்கப்படுகிறது. இந்திய முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போறார். குறிப்பாக ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய முதல் தலைநகரம் கல்கத்தா. அந்த கல்கத்தாவில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் போய் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சுட்டு கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கிறார். அவர் இந்தியன் முஸ்லிம்ஸ், நமது இந்திய முஸ்லீம்கள் என்ற தலைப்பில் தான் தயாரித்த அந்த அறிக்கையை ஆங்கிலேய அரசாங்கத்தின் முன்னால் சமர்ப்பிக்கிறார். அதிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்த தேசத்திலே வாழ்கிற எந்த சமுதாயத்தையும் விட முஸ்லிம் சமுதாயம் மிக மிக பின்தங்கி கிடக்கிறது. எப்ப சொல்லப்பட்ட ரிப்போர்ட் இது? 2007 ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன செய்தி இல்ல, 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்ன செய்தி இல்ல, 1980 கோபால் சிங் அறிக்கை சொன்ன செய்தி இல்ல, 1973 விபி சிங்கால் அமைக்கப்பட்ட கமிஷன் சொன்ன ரிப்போர்ட் இல்ல, இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்ட பல்வேறு சிறுபான்மை நல கமிஷன்களுடைய அறிக்கை இல்ல. அதற்கெல்லாம் முன்பாக ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட கமிஷனுடைய ரிப்போர்ட் சொல்லுது, முஸ்லீம்கள் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். நம்முடைய நிறுவனங்கள்ல முஸ்லீம்கள் வேலை செய்யல.
ரொம்ப ரொம்ப கீழ்மட்ட வேலைகள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு அதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆங்கிலேய கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார். அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தான் இவன் பறிச்சான். ரெண்டாவது, அன்றைக்கு ஆரம்பத்திலே வாழ்ந்த ஒரு சமுதாயம் 800 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் திருப்தியை பெற்றுக்கொண்டு நிம்மதியான ஆட்சி செய்து மக்களையும் நிம்மதியாக வாழ வைத்த ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் ஆங்கிலேயர்களுடைய 200 ஆண்டு கால ஆட்சியிலே கடுமையாக நசுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வாழ்வாதாரத்திலே பின்தங்கப்பட்டு பொருளாதாரத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்திக்க காலம். அன்னைக்கு ஆரம்பிச்ச கமிஷனுடைய ரிப்போர்ட் சுதந்திர இந்தியாவை ஆட்சி செய்த சுதந்திர இந்தியாவின் ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு கமிஷனும் அந்த செய்தியை திரும்ப 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 உண்மைப்படுத்தி கொண்டே வந்தார்கள். ரிப்போர்ட் அமைப்பாங்க, முஸ்லிமுக்கு ஏதாவது செய்யணியா ஒரு கமிஷனை போடு, எப்படி இருக்கான்னு பார்ப்போம். கமிஷனை வாங்க வேண்டியது வாங்கி குப்பையில போட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. இப்படியா காலம் கடந்து 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 கடைசியாக நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவருடைய தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷனும் தன்னுடைய அறிக்கையை 2009ஆம் ஆண்டு ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கத்தின் கையில் ஒப்படைச்சு அதுவும் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டு அதுல ஏதாவது செய்யணுங்கிற மாதிரி ஒரு விவாத பொருளாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதியாக அமைக்கப்பட்ட கமிஷனில் அவர் என்ன சொல்லுகிறார், முஸ்லீம்களை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாரு, அவங்களுடைய நிலைமையை பத்தி எப்படி புள்ளி விவரங்களா தர்றார். ஒவ்வொரு மாநிலமா ஏறி இறங்குறார், மாவட்டமா ஏறி இறங்குறாரு. ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இருக்கிற ரிப்போர்ட்டை வாங்குறார். வேலை பார்க்கிறவன் எவ்வளவு, படிச்சவன் எவ்வளவு, எல்லா ரிசல்ட்டையும் வாங்கி ரொம்ப தெளிவான கணக்கு விளக்குகளை அரசாங்கத்திலே சமர்ப்பிக்கிறார். அதுல அவர் சொல்றார், முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு தூரம் பின்னுக்கு இருக்கு தெரியுமா? அப்பதான் நமக்கு தெரியுது, நல்லா இருக்க மாதிரி தானே தெரியுது. மேலோட்டமா பார்த்தா நிம்மதியா தானே இருக்கிறாங்க, நல்லதான சம்பாதிக்கிறாங்க, நல்லதான சாப்பிடுறாங்க, நல்லதான வாழ்க்கை நடத்துறாங்க என்று மேலோட்டமாக பார்த்து கொண்டிருந்த நமக்கு அவருடைய ஆய்வின் புள்ளி விவரம் சொல்லுகிறது, உண்மையில இந்த தேசத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக கருதப்பட்ட ரொம்ப ரொம்ப பின்னங்கி இருக்கிறார்கள் என்று எல்லா மக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை விட முஸ்லீம் சமுதாயம் தான் ரொம்ப கீழே கிடக்குதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வெள்ளிக்கிழமை வெள்ளையும் ஜுள்ளையும் போட்டுவிட்டு அவன் பேசாம பள்ளிவாசல இருந்து தமதமன் இறங்கி வர்றத பார்த்த உடனே ஏப்பா பெரிய எம்எல்ஏ மாதிரி வர்றான் ஐயா, அவன் தானே வெள்ளையும் ஜுள்ளையும் போட்டு அலைகிறான். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு கமகமன் அத்தரோட வெள்ளிக்கிழமை வாசலை விட்டு இறங்கி வர்றதை பார்த்த உடனே நாமெல்லாம் ரொம்ப ஏதோ ஹை லெவல்ல இருக்கிறதா நினைத்து கொண்டோம். ஆனால் உண்மை நிலவரம் எப்படி சொல்லுகிறார்? ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தின் அடிப்படை என்ன? எந்த சமுதாயம் நல்ல அறிவு படைத்த சமுதாயமா, நல்ல படிப்பறிவு உள்ள சமுதாயம் இருக்குதோ அந்த சமுதாயம் தான் உண்மையில முன்னேற முடியும். முன்னேறிய சமுதாயம் ஒத்துக்கொள்ள முடியும். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லு தெரியுமா? படி படி படின்னு திரும்ப திரும்ப சொல்லு. படிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம் ஊட்டு. இஸ்லாம் சொன்ன அளவுக்கு வேற எந்த மார்க்கத்திலையும் படிப்பை பற்றி சொன்னதே கிடையாது. கல்வியை வலியுறுத்திய மார்க்கம் இஸ்லாம் தான். படிப்பு கல்வி இருந்தாதான், அறிவு இருந்தாதான் நீ முஸ்லீமாவே இருக்க முடியும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய முதல் போதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதுல அல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். அது வரைக்கும் இஸ்லாத்தை பத்தி சொல்லுவாங்க தெரியாது, அல்லாஹ் பத்தி தெரியாது, வேதங்களை தெரியாது, மலக்குகளை தெரியாது, இஸ்லாத்துடைய எந்த கடமைகளையும் தெரியாது. இதை நான் சொல்லல, ஏன்னா அப்படி சொல்லிவிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாத 40 வயசு வரைக்கும் இவங்களுக்கு 25 வயசுல எல்லாம் தெரிஞ்சு போச்சா, இவங்க பெரிய மெத்த படிச்ச மேதாவின் திருப்பி விடக்கூடாது. நான் சொல்லல, இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லா தத்ரீமல் கிதாபு வல் ஈமான். நபியே, ஆரம்பத்திலே நீங்கள் வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள், இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள். வஜதக லால்லன் ஃபஹதா. உம்மை உமது இறைவன் வழி தவறியவராக கண்டு உமக்கு அவன் நேர்வழி காட்டினான்.
ஆரம்பத்தில் நேரான வழியில இல்லைன்னு அல்லாஹ் ரிப்போர்ட் சொல்றான். அப்படி இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் வசனம் இறைக்கரப்படுகிறது. அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? இஸ்லாத்தை அப்பதான் ஃபர்ஸ்டா கத்துக் கொடுக்குறான். அது வரைக்கும் இஸ்லாத்தை பத்தி சொல்லல. எப்படி சொன்னா? இஸ்லாம் என்றால் இஸ்லாத்துல தொழுகிறது ரொம்ப முக்கியமான கடமை. அப்படியா முதல் இஸ்லாத்தினுடைய முதல் போதனை ஆரம்பமானது? அல்லது இஸ்லாத்துல ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா மாசம் நோன்பு வைக்கிறது ரொம்ப முக்கியமான கடமை, அதை சொல்லி ஆரம்பிச்சானா? என்ன சொல்லி ஆரம்பிச்சான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக. நாலேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். இஸ்லாம்ங்கிற செய்தி, இஸ்லாம் என்ற போதனை அறிவில் தான் துவங்குகிறது. அதனால தான் அல்லாஹ் கூட இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னா, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அறிவாளிகள் தான், கல்விமான்கள் தான். யாருக்கு நாலேஜ் இருக்குதோ, யாருக்கு அறிவு இருக்குதோ, யாருக்கு கல்வி இருக்குதோ, அவன் தான் உண்மையில அல்லாஹ்வை பயந்து வாழ முடியும் அப்படின்னு இன்னொரு இடத்துல அல்லாஹ் விளக்குறான். அந்த அளவுக்கு அறிவு தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும், கல்விதான் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைக்கும். அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வி நிலையை சொன்னார். எப்படி முஸ்லிம்கள் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க? லிஸ்ட் ஒன்னா லிஸ்ட் போடுறார். அதுல சொல்றாரு, முஸ்லிம் சமுதாயத்தில் 100 பேர் இருந்தா சாதாரணமா +2 படிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? +2 படிக்கிற பயங்கரமான ஒரு வேலை கிடையாது. அந்த லிஸ்ட சொல்றார். +2 படித்தவர்களின் எண்ணிக்கை வெறும் 4%. 100 முஸ்லீம் இருந்தா +2 படிச்ச ஆளு 4 பேர் தான் படிச்சிருக்காங்க. 96 பேர் +1 கால் வைக்கல. 12ஆம் வகுப்புல போய் பள்ளிக்கூடத்தில் உட்காரல. 12ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தை திறக்கல. 12ஆம் வகுப்பிற்குள்ள காலடி எடுத்து வைத்தவர்கள் 100 முஸ்லிமை எடுத்து வச்சா 12ஆம் வகுப்பு படிச்ச முஸ்லிமு வெறும் 4 முஸ்லிமு. 12ஆம் வகுப்பு படிச்சவன் 4 பேர்னா அதுக்கு மேல படிச்சது எத்தனை பேர் இருப்பான்? 40 பேரா இருப்பான். 12ஆம் கிளாஸ்ல 4 மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, கல்லூரி படிப்பு, BA, BSc, MBA, MBBS எத்தனை பேரு? வெறும் 3 பேரு. 100 முஸ்லீம்கள் இருந்தால் பட்டப்படிப்பு படித்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வெறும் 3. ஏன் உனக்கு நீ மட்டும் எப்படி இருக்கிற? இந்தியாவில் எல்லா சமுதாயத்தையும் கணக்கு பார். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், இந்து மதத்தை சார்ந்த பல்வேறு பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கம்பேர் பண்ணிப்பார். எல்லாருமே இப்படி இருந்தா சரி, பிரச்சனை இல்லப்பா. நம்ம நாட்டுடைய நிலவரமே இப்படித்தான். எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, எந்த சாதிக்காரனா இருந்தாலும் சரி, இவ்வளவுதான் படிக்க வைப்பா, எல்லாரும் படிக்க வைக்க மாட்டாங்க என்று சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு விட்டுறலாம். அவர் சொல்றாரு, இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 100 பேர் இருந்தா 20.5% பேர் பட்டப்படிப்பு படிச்சவங்க. 100 பேர்ல 20 பேர் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க இந்து மக்கள்ல. கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் 100 கிறிஸ்தவர்கள் இருந்தால் 19 பேர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறாங்க. சீக்கிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் 100 சீக்கியர்கள் இருந்தால் 17 பேர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறாங்க. மற்றவன்லாம் 17 பேர் படிச்சிருக்கிறான், 19 பேர் படிச்சிருக்கிறார், 16 பேர் படித்திருக்கிறார்கள், 20 பேர் படித்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் மட்டும் வெறும் 3%. 100க்கு 3 பேர் படிச்சிருக்கோம். இந்த லட்சணத்தில் இருந்தால் நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும்? நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எப்படி அமைந்திருக்கும்? படிப்பற்ற சமுதாயம், கல்வியற்ற சமுதாயம், அறிவற்ற சமுதாயம் ஒரு தேசத்திலே வாழ்வாங்க வாழ முடியுமா? உயர்ந்த நிலையில் அமர முடியுமா? படிப்பு அதை விட இன்னும் சொல்றாரு, கையெழுத்து போட தெரியாதவர்கள் எண்ணிக்கை சொல்றார். 100 முஸ்லிம்கள் இருந்தால் அதுல 35 முஸ்லிம்க்கு கையெழுத்து கூட போட தெரியாது. கையெழுத்து போடுறது பெரிய படிப்பா? அதுக்கு நிறைய செலவு பண்ணணுமா? நிறைய வருஷக்கணக்கில் கஷ்டப்படணுமா? போய் காலேஜில் சீட்டு கிடைக்காம 5 லட்சம் 10 லட்சத்தை கட்டி வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு காலேஜா ஏறி இறங்கி மதுரையில் உள்ள காலேஜில் இடம் கிடைக்கலப்பா, திருநெல்வேலிக்கு போவோம், திருநெல்வேலியில் இடம் கிடைக்கலப்பா, ராமநாதபுரத்துக்கு போவோம், ராமநாதபுரத்துல இடம் கிடைக்கலப்பா, மெட்ராஸுக்கு போவோம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்து கையெழுத்து போட படிச்சுட்டு வரணுமா? கையெழுத்து போடுதல் என்பது மிக மிக கீழ்நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண அறிவு. 135 பேர் கையெழுத்து கூட போட தெரியாத கைநாட்டு பேர்வழிகள். நம்முடைய அறிவு இப்படி, இந்த தேசத்தில் நம்முடைய கல்வி நிலை எப்படி, படிப்பு இப்படின்னா படிப்போட விடல் அவரு எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறாரு. படிப்புல இந்த லட்சணத்தில் கீழே இருக்கிற சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய வேலை வாய்ப்பு எப்படி, காசு பணத்தில் எப்படி, இந்த நாட்டில் மற்றவங்க எல்லாம் எப்படி நல்ல வேலைகள் இருக்கிறாங்களோ, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்களோ, இந்த அரசாங்கம் மற்றவங்களுக்கு எப்படி வேலை கொடுத்துருக்குதோ அது மாதிரி முஸ்லீம்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறதா? வேலை கொடுக்கல. அவரு சொல்றாரு, நம்ம சொல்லல. ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு, மற்ற மக்களுக்கு, மற்ற மதத்தை சார்ந்த இந்திய குடிமக்களுக்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு வேலை கொடுத்திருக்கிறதோ அந்த அளவுக்கு முஸ்லிம் மக்களுக்கு வேலை கொடுக்கவில்லை. ரயில்வே துறை மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற ரயில்வே நிறுவனம், முஸ்லீம்கள் எத்தனை பேர் வேலை பார்க்கிறாங்க? 100 பேர் வேலை பார்த்தா வெறும் 4 பேர் முஸ்லீம். அந்த 4 முஸ்லீமும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற உயர்ந்த பதவியா? ரயில்வே மாஸ்டரா? கையெழுத்து போட்டுட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, அப்படிப்பட்ட பதவியா? 4,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது, 3,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது, 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறது, தோல்ல சம்பட்டியை தூக்கி போட்டுட்டு தண்டவாளத்தை பழுது பார்க்கிறது. ரயில்வே துறையில 4, சுகாதாரத்துறையில 3, 4%, 3%, 2%. உளவுத்துறை எடுத்துக்கொண்ட 0, ஒண்ணுமே இல்லையா? உளவுத்துறையினுடைய கணக்கெடுப்புல முஸ்லீம்களுடைய பெர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளவு? 1% கூட இல்லை. 0.5% கூட இல்லை. 0%. மிலிட்டரி எடுத்துக்கொண்டா 2%, 1.5%. நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்னார், அவருடைய அறிக்கையில் குறிப்பிடும் பொழுது, இந்திய நாட்டு ராணுவத்தில் மொத்தம் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க ராணுவ வீரர்களாக. 10 லட்சம் ராணுவ வீரர்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வெறும் 19,000. 10 லட்சத்துக்கு 19,000 கணக்கு என்ன? நாம இந்த நாட்டில் அவ்வளவுதான் இருக்கிறோமா? நம்முடைய சதவீதம் எவ்வளவு? நாம பார்த்து வச்சிருக்கிற மேலோட்டமான கணக்குப்படி நாம இந்த நாட்டில் 20% இருக்கிறோம். 100 கோடி இந்திய குடிமக்கள் 20 கோடி பேர் இருப்பதா நாம சொல்றோம். அரசாங்கம் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்க. அந்த அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி பார்த்தால் கூட அரசாங்கம் 13% இருக்கிறதா சொல்லுது. 13 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுது. அதுல இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்கெடுப்புல தமிழகத்தினுடைய புள்ளி விவரமா இருக்கட்டும் அல்லது இந்திய அளவில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரமா இருக்கட்டும், நாம எடுத்து வச்சிருக்கிற கணக்குக்கும் கவர்மெண்ட் எடுக்கிற கணக்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இந்திய ராணுவத்தில் 19,000 பேர் தான் முஸ்லீம்கள். 1 லட்சம் பேர் இருந்தா 19,000 முஸ்லீம்கள் இருந்தா ஓகே, ஒத்துக்கலாம். 1 லட்சத்துக்கு 19 இருந்தா அங்கீகரிச்சுக்கலாம். சரி, ஒரு 2 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்து அந்த 2 லட்சத்துக்கு 19,000 இருந்தா கூட சரி, போய் தொலைது விட்டுலாம். 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் ராணுவ வீரர்கள் வெறும் 19,000 என்ன கணக்கு? 5% வருமா? 4 வருமா? ஒரு 3% வருமா? 2 வருமா? என்ன விளங்குது? எதை எடுத்தாலும் கணக்கெடுத்து பார்த்தால் முஸ்லீம்கள் முன்னேறல, பின்னாடி இருக்கிறோம் சொல்லிட்டு கணக்கு அறிக்கை தந்தால் இது எதேச்சையாக நடந்ததா? ஏதோ தெரியாம அப்படி போற போக்குல நடந்துருச்சா? இது போற போக்குல நடந்ததில்லை, எதேச்சையாக நடந்ததில்லை. திட்டமிட்டு நம்ம சமுதாயத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நடத்தப்பட்ட சதி செயல். எதேச்சையாக நடந்தா ஏதோ ஒண்ணுல நடந்திருக்கணும், ஒரு 2 துறையில நடந்திருக்கணும். எந்த துறையை எடுத்தாலும்
எந்த நிறுவனத்தை எடுத்தாலும், எந்த படிப்பை எடுத்தாலும், எந்த கல்வி நிலையத்தை எடுத்தாலும், எதில் எடுத்தாலும் நம்முடைய சமுதாயத்தினுடைய சதவிகிதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எதேச்சையா நடக்கல, திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. முன்னுக்கு வந்துடக்கூடாது, நல்ல வேலையை கொடுத்துடக்கூடாது, நல்ல சம்பாதிச்சிடக்கூடாது. அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமில்ல? இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட எல்லா கமிஷனும் ஒரு செய்தியை தெளிவா குறிப்பிட்டாங்க. இந்த நாட்டில் எத்தனையோ கலவரம் நடந்திருக்கிறது. அந்த கலவரத்தினுடைய முடிவில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோவை கலவரம் நடந்தது, மும்பை கலவரம் நடந்தது, குஜராத் கலவரம் நடந்தது, மீரட் கலவரம் நடந்தது, பிவாண்டி கலவரம் நடந்தது, அகமதாபாத் கலவரம் நடந்தது. நூற்றுக்கணக்கான கலவரங்கள் இந்த நாட்டில் நடந்திருக்கு. அந்த கலவரத்தின் பின்னால் அமைக்கப்பட்ட கமிஷன்கள் யாரு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டா, அதுல உள்ள நஷ்டம் என்ன, எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு அறிக்கை தாக்கல் பண்ணும் பொழுது அத்தனை பேரும் ஒரு செய்தியை சொன்னார். நீங்க எதுல முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறீங்களோ இல்லையோ, ரயில்வேல கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி, சுகாதாரத்துறையில கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி, பொதுப்பணித்துறையில கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி, வேற கல்வி நிலையத்தில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாட்டியும் சரி, ஆனா இந்த காவல்துறையிலையும் ராணுவத்திலையும் கொடுத்துருங்கப்பா. எல்லாரும் ஒரே ஒருமித்து சொன்ன செய்தி. ஏன்? கலவரம் என்று வந்தால் அதிலே பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் தான். குறிப்பாக அந்த கலவரத்தை அடக்க வேண்டிய காவலர்களே, ராணுவ வீரர்களே முஸ்லிம்களை சுட்டு தள்ளக்கூடிய காவி வெறியர்களாக இருக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக சம்பாதிக்க வேண்டாம், பெருசா வீடு கட்ட வேண்டாம், அவன் அதிகாரம் பண்ண வேண்டாம், ஐஏஎஸ் இருக்க வேண்டாம், ஐபிஎஸ் உட்கார்ந்து அதிகாரம் பண்றதுக்கு நான் சொல்லல. அவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காவது குறைந்தபட்சம் காவல்துறையில, ராணுவத்துறையில முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, அவர்களுடைய உயிரை அவர்கள் பாதுகாத்துக்குவாங்க. தேவையா இல்லையா? அதுக்கு நமக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீட்டுக்கான வேலையை முன்னெடுத்து செல்வது யார்? சும்மா கொடுத்துருமா? எல்லாரும் நம்முடைய நண்பர்களா? தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது மத்திய அரசாங்கத்தில் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்களுடைய நண்பர்களா? முஸ்லிம்களின் நலன் விரும்பிகளா? முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் உள்ளவர்களா? யாருக்கும் முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அக்கறை கிடையாது. நமக்கு தேவைன்னா நாம தான் செஞ்சாகணும், நாம தான் போராடி ஆகணும். அழுத புள்ளதான் பால் குடிக்குமாங்களே, போராடியவன் தான் இந்த தேசத்தில் தன்னுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நாம நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காவது நமக்கு இடஒதுக்கீட்டை பெறுவதற்குரிய போராட்டங்களில், மாநாடுகளில், பேரணிகளில் பங்கெடுத்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதோட விடலவர் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை பூரா, வேலை வாய்ப்பை பூரா லிஸ்ட் போட்டுட்டு இவருடைய நம்ம சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலையை சொல்ற. பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா? 131% பேர், 100 முஸ்லீம் இருந்தால் 31 முஸ்லீம்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே 31 பேர், மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க 15 பேர் இருக்கிறாங்க. ஆனா முஸ்லீம்கள் 100 முஸ்லீம் இருந்தால் வறுமை கோட்டுக்கு கீழே 31% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். வறுமை கோடுனா என்ன? வச்சிருக்கிற துணிக்கு மாத்து துணி இல்ல, பிறந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வழி இல்ல, ஒரு நாளைக்கு 2 நேரம் வேலை, 2 நேரம் சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, தங்குறதுக்கு வீடு இல்ல, பயன்படுத்துறதுக்கு பொருட்கள் இல்ல, எலக்ட்ரானிக் சாதனங்கள் இல்ல. அவர் தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர். மாசத்துக்கு 525 ரூபா, 625 ரூபா ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்களா? அந்த நிலையில நம்முடைய சமுதாயத்தில் 100 பேர் இருந்தால் 31 பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதாக அவர் தகவலை தர்றார். இப்ப நாடு புறக்கணித்து விட்டது, அரசு புறக்கணிச்சிருச்சு, நல்ல வேலை தரல, மற்றவங்க எல்லாம் நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க, அரசாங்கத்துடைய நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க,
நம்மை புறக்கணித்ததனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். மதுரை மக்களுக்கு சொல்லி தரணுமா? நம்முடைய நிலைமையை மேடை போட்டு விலைக்கு கொடுத்தா தான் புரியுமா? உங்க லட்சணம் உங்களுக்கு தெரியாது. கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களா? லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? 2 பேர் இருக்கலாம் விதிவிலக்கா, 4 பேர் இருக்கலாம் விதிவிலக்கா. மற்ற எல்லாருடைய நிலைமை என்ன? ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறோம், அல்புர்கான் மெட்ரிகுலேஷன், ஆக குறைஞ்ச கட்டணம். நகராட்சி ஸ்கூலுக்கு ஈக்குவலான கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவாக 200 ரூபா ஃபீஸு, 250 ரூபா ஃபீஸு, 300 ரூபா ஃபீஸு, 150 ரூபா ஃபீஸு. இந்த 150 ரூபா ஃபீஸை கட்டுறதுக்கு வழி இல்லாம கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன், ஏதாவது வழி செஞ்சு கொடுங்களேன். 150 1000 இல்ல, 10,000 இல்ல, 20,000 இல்ல. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு வெறும் 150 ரூபா கேட்கிறோம். அந்த 150 ரூபா கட்ட முடியாம ஜமாத்துக்கு லெட்டர் எழுதுறான். என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியல, எக்ஸாம் வந்துருச்சு, எக்ஸாம் எழுத அனுமதிக்க சொல்லுங்க. உங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு நம்ம சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலைமையை விளக்கி சொல்லணுமா? சொல்லி தந்துதான் புரிய வைக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தோழர்களே, என் சமுதாயத்து சொந்தங்களே, நம்முடைய பொருளாதார வேலை வாய்ப்பினுடைய நிலைமை என்ன? கொல்லப்பட்டு அடிச்சு தான் சம்பாதிக்கணும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அடி சம்மட்டியை தூக்கி அடிச்சு 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 பற்றக்கார தெருமுழுக்கு தெருவு வச்சிருக்கீங்களே, உங்க ஊருக்கு சொந்தமா? முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கு போ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். சில சமுதாய மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனா இது ஆபீசர் ஏரியாங்கிறான். நம்ம சமுதாய மக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போனா இது கொல்லப்பட்ட, இது தோல்பற்ற, இது பீடி சுத்துற இடம், இது இரும்பு பழைய இரும்பு வியாபாரம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி? பீடி சுத்தி அந்த பீடியில் இருக்க வந்த புகையை நுகர்ந்து அதுல 50 ரூபா சம்பாதிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு 150 ரூபா செலவு பண்ணி பீடி சுத்தி சம்பாதிக்கிறது, தோல் கடையில போய் உப்பு தடவுறது, தோல் தொழிற்சாலையை சாயம் போடுறது, பழைய இரும்பு கடையில போய் அந்த வேலையை பார்க்கறது, பிளாட்ஃபார்ம் வியாபாரம் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு காலங்காத்தால மார்க்கெட்ல போய் முதலீடு பண்ணி சாமான வாங்கிட்டு வந்து தெருவா கூவி வித்து அந்த 2000 ரூபாய் முதலீடு பண்ண வழி இல்லாம கந்து வெட்டிக்காரன் போய் கடனை வாங்கி அதுல 200 ரூபாய் வட்டிக்கு அவனுக்கு கணக்கு கொடுத்து 2000 ரூபாய் முதலீடு பண்ண வக்கு இல்லாத சமுதாயம். அந்த நிலையில் நாம உட்கார்ந்து இருக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? இதை மாத்திரைக்கு என்ன வழி? ஒரு பக்கம் உள்ளூருக்குள்ள வேலை பார்க்கறது இப்படியா? சில பேர் உள்ளூருக்குள்ள பொழைக்க வைக்கலன்ட்டு கிளம்பி போற வெளியூருக்கு, வீட்டை வித்து நகையை வித்து இருக்கிற நகை அடமானம் வச்சு வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ஏதோ 50,000 1 லட்சம் திரட்டி போ, வெளிநாட்டுக்கு போ, துபாய்க்கு போ, சவுதிக்கு போ, குவைத்துக்கு போ, கத்தருக்கு போ. அங்க போய் அது நிம்மதியா இருக்கிறானா? எப்படிப்பட்ட துயரம் அது! வார்த்தைகளில் வர்ணிக்கக்கூடிய துயரமா? இங்கேயாவது ஏதோ கஷ்டப்பட்டாலும் சரி, கஞ்சியோ கூழோ குடிச்சாலும் சரி, மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுடைய நிலைமை என்ன? கல்யாணம் முடிஞ்ச 6 மாசம் 2 மாசம் 3 மாசம் கட்டின பொண்டாட்டியை விட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்து வாரத்தில் ஒரு தடவை போனை போட்டு போனிலேயே குடும்பம் நடத்துறியப்பா. புள்ள பிறந்துருச்சு, 1 வயசாச்சு, 1.5 வயசாச்சு, 2 வயசாச்சு, 3 வயசாச்சு. 3 வயசுல அங்க இருந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை லீவ்ல வந்து புள்ளைய பாக்குற. அவன் பெத்த புள்ள, அவனுக்கு சொந்தமான புள்ள. அம்மாவை பார்த்து கேக்குது, யாருமா இந்த மாமான்னு. வேதனையை வார்த்தையில சொல்ல முடியுமா? அந்த இடத்துல நிக்கிறவனுடைய நிலைமை எவ்வளவு மோசம்! கண்ணீர் வடிக்காத குறையா, வெளிநாட்டில் படுற அவலம். அதுல பெரிய ஆச்சரியப்பட வைக்கிற செய்தி என்ன தெரியுமில?
அங்க போய் வேகாத வெயில்ல சுட்டரிக்கிற அந்த வெயில்ல கட்டடம் கட்டுற தொழிற்சாலை தொழிலாளியா, ஒட்டகம் மேய்க்கிறவனா, ஆடு மேய்க்கிறவனா, கஷ்டப்பட்டு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் 2000 ரூபாய் மிச்சப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி 2 வருஷத்துக்கு ஒரு லீவ்ல வந்தா உன் லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த 2 மாசத்தை கழிச்சிட்டு போகணுமா இல்லையா? வந்து போடுற ஆட்டம் இருக்குது. அந்த 2 மாசத்துல என்னமோ அங்க பெரிய இவங்களை IAS அதிகாரியை வச்சு கையெழுத்து போட வச்சா எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்? அப்படி சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு வாழ்க்கை 2 மாசத்துல. 2 வருஷம் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச 25,000 ரூபாய் 50,000 ரூபாய அந்த 2 மாசத்துல வாழ்ற வாழ்க்கையை எல்லாத்தையும் அழிச்சு திரும்ப ஊருக்கு போறதுக்கு கடன் வாங்கிட்டு போறாரு. ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு போடுற ட்ரெஸ்ல இருந்து, அடிக்கிற சென்ட்ல இருந்து, ஓட்டிட்டு போற 2 வீலர்ல இருந்து, பொண்டாட்டி களத்திலையும் கையிலையும் போட்டு பார்க்கிற அழகு பார்க்கிற நகையில இருந்து. ஏன் இந்த வேலை? மிச்சம் முடிச்சதா உருப்படியா ஒரு வேலையை செஞ்சியா? ஒரு கடையை கட்டி உட்கார்ந்தோன்னு இல்ல, ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழியை பார்க்க எந்த வேலையும் செய்யல. அதையெல்லாம் செய்யறதை விட்டு 2 மாசம் வந்துட்டு அந்த 2 மாசத்துல சம்பாதிச்ச எல்லாத்தையும் அழிச்சு விட்டு அதுல பெருமை வேற. முதல் சபர் போயிட்டு வருவார். கல்யாண மாப்பிள்ளையா திரும்ப வந்தாருன்னா சில பேர் வருவா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சபர் போயிட்டு வந்துருவோம். வந்தா கல்யாண பத்திரிகை அடிப்பா. பத்திரிகை எப்படி? துபாயில கேம்ப் பேரெல்லாம் போட்டு, இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய செல்வகுமாரன் அவர் பேரை போட்டு கீழே தொழில் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பின்னாடி BSc BCom B.Ed போடுவாங்க. அது மாதிரி பிராக்கெட்ல சவுதி கேம்ப், துபாய் கேம்ப். நானும் ஆரம்பத்தில் துபாய் கேம்ப்னு ரொம்ப பெரிய தொழில் போல இருக்குது, பயங்கரமான வேலை போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வளைகுடா கிரவுண்ட்ஸ் போகும்போது தான் தெரியுது. பேரெல்லாம் போட்டு இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய செல்வகுமாரன் அவர் பேரை போட்டு கீழே தொழில் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பின்னாடி BSc BCom B.Ed போடுவாங்க. அது மாதிரி பிராக்கெட்ல சவுதி கேம்ப், துபாய் கேம்ப். நானும் ஆரம்பத்தில் துபாய் கேம்ப்னு ரொம்ப பெரிய தொழில் போல இருக்குது, பயங்கரமான வேலை போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வளைகுடா கிரவுண்ட்ஸ் போகும்போது தான் தெரியுது. எனக்கு கேம்புங்கிறாங்களே, கேம்ப் எங்க இருக்கு கூட்டிட்டு போங்கன்னா, இந்த ஆடு மாடுகளை அடைச்சு வைக்கிற கொட்டாய் வச்சிருப்பானே அது மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கான். ஒரு 10க்கு 15 ரூமு, ஒரு கட்டில் போடுற இடத்துல 4 கட்டில், கட்டிலுக்கு கீழே ஒரு பக்கத்துல சமையல் பண்றதுக்கு ஸ்டவ்வு, அந்த பக்கம் சாமானு, இந்த பக்கம் கக்கூசு. ஒரு ரூமுக்குள்ள கக்கூசு, அந்த ரூம்ல தூங்குறது, அந்த ரூம்ல குளிக்கிறது, அந்த ரூம்ல துவைக்கிறது, அந்த ரூம்ல சமைக்கிறது, அந்த ரூம்ல எல்லா வாழ்க்கையும் முடிக்கிறது. ஆடு மாடு அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறான். அந்த கொட்டாயில தங்கிக்கிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போய் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி எந்த நிம்மதியும் இல்லாம, எந்த சுதந்திரம் இல்லாம ஆடு மாடுகளை போல் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை இவர்களுக்கு துபாய் கேம்ப்னு பத்திரிகையில பெருமை வேற. இந்த லட்சணத்துல நாம இருக்கிறமே, இந்த நிலைக்கு யார் காரணம்? நம்மை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் காரணம். நமக்கு வேலை தராமல் மறுத்த அரசாங்கம் காரணம். நம்மை படிக்க வைப்பதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளாத நம்முடைய அரசுகள் காரணம். வேணும்னு செஞ்ச வேலை, படிப்புல வேலையில அதுலயாவது விடுங்க. ஒரு பக்கத்தில் அந்த பக்கத்துல எல்லாம் ஒரு பக்கத்தில் புறக்கணிக்கப்பட்டால் இன்னொரு பக்கத்தில் நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா? காவல்துறை செய்யக்கூடிய அநியாயம். சிறை கொட்டடிகளில் பொய் வழக்குகள் போடப்பட்டு ஜெயில நிறைச்சு வச்சிருக்கிறது யாரு? ஒவ்வொரு மாநில வாரியா லிஸ்ட் எடுக்கிறார் ராஜேந்திர சச்சாரு. மாநிலத்தினுடைய புள்ளி விவரத்தை தர்றாரு. எங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எங்க குண்டு வெடிப்பு நடந்தாலும் சரி, எங்க ஒரு பயங்கரவாத செயல் நடந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு 10-20 முஸ்லிம்களை உடனடியாக முன்னெச்சரிக்கை கைதுங்கிற பேர்ல அள்ளி போட்டு பொய் வழக்கு போட்டு தூக்கி உள்ள அடைச்சிருது. மாநில வாரிய லிஸ்ட சொல்றார். கர்நாடகா
முஸ்லீம்கள் கர்நாடகத்திலே மொத்தம் 10% பேர் வாழ்கிறார்கள், 10.6%. ஆனால் சிறை கைதிகளாக 32% பேர் கர்நாடகாவில் இருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கிற மொத்த முஸ்லீம்களுடைய சதவீதம் 10, ஆனா ஜெயிலுக்குள்ள முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு 32. குஜராத்தில் முஸ்லீம்களுடைய மொத்த சதவீதம் 9, ஜெயிலுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு 25. மகாராஷ்டிராவில் முஸ்லீம்களுடைய மொத்த சதவீதம் 12, ஜெயிலுக்குள்ள அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு 17. மற்ற எல்லாத்திலையும் முறக்கணிச்சல, மருத்துவத்துறையில 4 கொடுத்தல, ரயில்வே துறையில 4 கொடுத்தல, ஜெயிலுக்கு மாத்திரம் ஏண்டா 10, ஜெயிலுக்கு மாத்திரம் என்ன 32, ஜெயிலுக்கு மாத்திரம் என்ன 25, ஜெயிலுக்கு மாத்திரம் என்ன 17. பொய் விளக்கு போட்டு தண்டிக்கிறதுல நாம தான் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் பட்டி ஆண்டிப்பாங்களே, அந்த கதையில கேள்வி கேட்காத சமுதாயம், நாதியற்ற சமுதாயம், என்னத்தை சொன்னாலும் இவனுக்கு அணி போராடுறதுக்கு யாரும் இல்லை, இவனை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சிறை கொட்டடிகளுக்குள்ள தள்ளி கொடுமைப்படுத்தப்படுவதில் முதன்மையான சமுதாயம் நாம தான். போலீசுடைய அராஜகம் ஒரு புறத்தில் என்று சொன்னால், ஜனநாயகத்துடைய தூண்கள் ஒரு தூணு நீதிமன்றம். நீதிமன்றம் நமக்கு செய்திருக்கிற துரோகம் கொஞ்சமா? மற்ற எல்லாத்துக்கும் ஒரு நீதி, முஸ்லிமுக்குன்னா தனி நீதி. கோவை குண்டுவெடிப்பு வழக்கு, நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு உள்ள அடைச்சாச்சு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. விசாரணை கைதிகள், குற்றம் நிரூபிக்கப்படல, குற்றவாளி என்று யாரையும் உறுதி செய்யப்படல. வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு பிறகு விசாரணை கைதிகள் அவருடைய விசாரணை முடிவுக்கு வந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். 166 முஸ்லிம்களை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்யக்கூடிய நீதிபதி தீர்ப்பு எழுதுறார். எழுதும்போது சொல்றாரு, தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடுறாரு, இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த 166 முஸ்லிம்களும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை மறுப்பதற்கு தேவையான ஆதாரங்களை திரட்டுவதற்கு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. ஜாமீன் வழங்கப்படாத காரணத்தினால், 13 ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ளே அடைக்கப்பட்ட காரணத்தினால், தங்களுக்கு தேவையான சட்ட ஆதாரங்களை திரட்டி தங்களை நிரபராதிகள் என்று நிரூபிப்பதற்கு தேவையான அளவிற்கு சட்ட வலுவுள்ளவர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை. ஆகையினால் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் ஜெயிலுக்குள்ளே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. எனவே இவர்கள் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டது, இவர்கள் குற்றவாளிகள் இல்லை, இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி 166 பேரை 13 வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் பண்றாரு. அப்பன் சொல்றார், ஏன்னா 1 வருஷத்துல தெரியலையா, ஜெயில அடைச்சு 1 வருஷம் ஆன பிறகு அவன் தனக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டணும்னா ஜாமீன் வழங்கணுமே. ஜாமீன் கேட்கிறான, திரும்ப திரும்ப கேட்கிறான, ஜாமீன்ல விடுவோமே, தேவையான வேலைகளை செய்யட்டுமே. 1 வருஷத்துல தெரியலையா, 2 வருஷத்துல தெரியலையா, 5 வருஷத்துல தெரியலையா, 10 வருஷத்துல தெரியலையா, விசாரணை நடக்கிற காலம் பூரா தெரியலையா? விசாரணை முடிஞ்சு அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு வருஷம் 13 வருஷ வாழ்க்கையை ஜெயில் வாழ்க்கையில கழிச்சு விட்டு சின்னஞ்சிறு வயசுல உள்ள போனவன் தன்னுடைய மொத்த வாலிபத்தையும் உள்ள தொலைச்சு விட்டு குற்றவாளி இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஜாமீன் வழங்காம விட்டுட்டோன்ற அந்த தவறு தெரியல. அது வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியல. சரி, எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருந்தா சரின்னு விட்டுடலாம். நம்முடைய அரசாங்கத்துடைய செட்டப்பே இப்படிதான், நம்ம நீதிமன்றம் இப்படிதான் தீர்ப்பு வழங்கும்.
விசாரணை கைதியா இருக்கும் போது யாரையும் ஜாமீன்ல விடாது. அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவருடைய ஜாமீனை பத்தி உண்டான சிந்தனையே நீதிமன்றத்துக்கு வரும் என்று சொன்னால், இந்துக்கள் கைது செய்யப்பட்டாலும், கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டாலும், சீக்கியர்கள் கைது செய்யப்பட்டாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டாலும், அப்ப இப்படிதான் நிலைமைன்னு சொன்னா சரி நாங்களும் ஏத்துக்கிறோம். மற்றவங்களுக்கு இப்படியா? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு உள்ளேயே மக்களுடைய கண்ணுக்கு முன்னாடி சங்கர்ராமனை வெட்டி துடிதறிக்க கொலை பண்றாங்க. கொலையில முக்கிய குற்றவாளியாக காஞ்சி சங்கராச்சாரியார் கைது செய்யப்படுகிறார். ஊரறிஞ்ச உண்மை. ஒரு மாசம் உள்ள இருக்கார். அந்த ஒரு மாசம் எப்படி இருக்கிறார்? சகல சௌபாக்கியங்களோடு இருக்கிறார். கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது. உள்ளுக்குள்ள செல்போனை கண்டுபிடிச்சதுக்கே பயங்கர பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு. அன்னைக்கு அவருக்கு எவ்வளவு வரவேற்பு. சங்கராச்சாரியாரு தின்ன தீவனம் வெளியில வருமே, வெளியில வரக்கூடிய கழிவு பூமியில பற்றக்கூடாது, நேரடியா மண்ணில் பற்றக்கூடாதான். அதுக்காக வேண்டி சோறு போட்டு சாப்பிடுவோம் வாழை இலை, பெரிய வாழைலாம் வாழை இலையில தான் கொள்ளைக்கு இருக்கணுமா. அவங்களுக்கு வாழை இலை போச்சு. அவ்வளவு மரியாதை. என்னத்தை கேட்டாலும் கொடுக்கிறோம். ஒரு மாசம் உள்ள அவர் ஜெயில இருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எல்லா விதமான சௌகரியங்களோடு உள்ளுக்குள்ள இருந்தார். ஒரு மாசத்துல விடுதலை, ஜாமீன்ல விடுதலை. ஜாமீன்ல வெளியே வர்றாரு. சங்கராச்சாரியாருக்கு ஒரு மாசத்துல ஜாமீன். அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தானா? யாரை எடுத்து பார்த்தாலும் ஜாமீன். தர்மபுரியில பஸ் எரிப்பு வழக்கு, 3 மாணவிகள் எரிக்கப்பட்டு விட்டார்கள். அதுக்காக வேண்டி பல பேரை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. லோக்கல்ல இருக்கிற தர்மபுரியினுடைய செஷன்ஸ் கோர்ட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு, விசாரணை கைதிகள் இல்லை, அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு செஷன்ஸ் கோர்ட்டு அவளை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை கைதிகள் என்று அறிவித்து ஜெயிலுக்குள்ள வச்சிருக்குது. ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்யறாங்க. ஹைகோர்ட் ஜாமீன் கொடுக்குது. ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை கைதிக்கு ஜாமீன்ல வெளியே வர்றாரு. அவர் மட்டுமா வர்றாரு? இந்த மதுரை உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு, தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்டுச்சு. வழக்கு விசாரணை யாரு? சிபிஐ கையில் எடுத்து விசாரிக்குது. குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஜாமீன். பழனி பாபா கொலை வழக்கு, கொலை செஞ்சவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு தர்மபுரி வழக்க மாதிரி மேல்முறையீடு பண்றாங்க ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட் ஜாமீன் கொடுக்குது. அதையெல்லாம் விடுங்க. இந்த கோவை வழக்கே எடுத்துக்குவோம். கோவை குற்றவாளிகள் 1997 குண்டு வெடிப்பு நடக்குத. அந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்? அத போலீஸ் தரப்புல குற்றச்சாட்டை சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 1997 குண்டு வெடிப்புக்கு காரணம் அதற்கு முன்னால் நடைபெற்ற 19 முஸ்லிம்கள் படுகொலையும், முஸ்லிம்களுடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டதும் தான். முஸ்லிம்கள் கொந்தளித்து இந்த குண்டு வெடிப்பிலே ஈடுபடுவதற்கு காரணம். அதுக்கு முன்னாடி 19 பேரை போட்டு தந்தாங்க. முஸ்லிம்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிச்சாங்க. அதுல யாரு ஈடுபட்டாங்களோ அவங்க தான் இந்த குண்டு வெடிப்புக்கு மூல காரணம்னு போலீஸ் தரப்பு சொல்கிறது. அதுல ஈடுபட்ட சில பேரை கைது பண்ணுது. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த அவங்களுக்கு ஜாமீன். அவன் செஞ்ச வேலையால், அவர்கள் செய்த அந்த படுகொலையால் உணர்ச்சி வசப்பட்டு குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்களே, இந்த முஸ்லிமுக்கு ஜாமீன் இல்லை. பட்டவர்த்தனமா தெரியல. முஸ்லிம் துரோக செயல், முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கை. ஏங்க இப்ப வெளியே வந்திருக்க தீர்ப்பு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி
போபால் விஷவாயு கசிவு, யூனியன் கார்பைடு நிறுவனம் 25 வருஷ வழக்கு, 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குது. பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டமடைந்தது. கை போய் கால் போய் மூச்சு திணறி மொத்த உலகமுமே சோகத்தில் ஆழ்ந்த நிகழ்ச்சி. நடந்த நிகழ்ச்சி என்ன? அதுக்கு மூல காரணமா இருந்த கம்பெனியினுடைய முக்கிய அதிகாரி அரசாங்கத்தின் சார்பில் தனி விமானத்தில் ஏற்றப்பட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் விடப்படுறார். உலகத்துக்கே தெரிஞ்ச கொடூரம். அதுக்கு கோர்ட்டுடைய நீதி என்ன? 2 வருஷம் சிறை தண்டனை. நிரூபிக்கப்பட்ட குற்றத்துக்கு 2 வருஷம் ஜெயிலு. நிரூபிக்கப்படாத கோவை குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்ட விசாரணை கைதிகளுக்கு 13 வருஷ தண்டனை. இந்த இப்ப வெளியே வந்தார குணங்குடி ஹனீஃபா, வெடிக்காத குண்டு விளக்கு. அவர் மேல போடப்பட்ட குண்டு வழக்கு என்ன? வெடிக்கிறதுக்கு முன்னாடி குண்டை கைப்பற்றிட்டாங்களாம். வெடிக்காத குண்டு விளக்கில் கைது செய்யப்பட்ட குணங்குடி ஹனீஃபா வருஷம் 13 வருஷத்தை ஜெயிலுக்குள்ள தொலைச்சுட்டு அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படல. அவர் நிரபராதி இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரு. அப்ப நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக, கலவரங்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறை கூடங்களை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக, வேலை வாய்ப்பை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக, கல்வி நிலையை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்த தேசத்தினுடைய மொத்த கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் அனைத்துமே முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில நம்முடைய சமுதாயம் இந்த தேசத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டும்? நமக்கு இந்த தேசத்துக்குள்ள தொடர்பு என்ன? வெளிநாட்டில இருந்து வந்து குடியேறிய அந்நிய நாட்டு குடியேறிகளானாமே, வந்தேறிகளானாமே. இந்த தேசத்துக்கு நமக்கு இருக்கிற பந்தம் என்ன, பாசம் என்ன, உறவு என்ன? தேசத்தை உருவாக்கிய சிற்பிகள் நாம். நம்முடைய முன்னோர்கள், இஸ்லாமிய சமுதாயத்து மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம பெருமை அடிக்கிறோமே, அகண்ட பாரதம் என்று சொல்றோமே, இந்த பாரதம் இருக்குமா? உண்மையில இந்த அரசாங்கம் மற்றவர்களுக்கு செய்வதை விட அதிகமாக செய்வதற்கு நமக்கு அதிக உரிமை இருக்கிறது. மற்ற யாருக்கும் இருக்கிற பங்களிப்பை விட நம்முடைய பங்களிப்பு இந்த நாட்டில் அதிகம். முகலாயர்கள் இந்த நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற பொழுது இந்த நாடு எத்தனை நாடுகளாக பிளவுபட்டு கிடந்தது? 546 சமஸ்தானங்கள் இந்தியாவில். முகலாயர்கள் வந்த பிறகுதான் இன்னைக்கு ஒரே இந்தியா. அல்லது நம்முடைய லெவல் என்ன? மதுரையிலிருந்து இன்னைக்கு விமானத்தில் கிளம்பினாலும் சரி, பஸ்ல கிளம்பினாலும் சரி, பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டைக்கு போனோம்னா அங்க அதிகாரிகள் நிற்பாங்க. பாஸ்போர்ட்டை கொண்டா, விசாவை கொண்டா. புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு போறதுக்கு விசாவை கொண்டா, திருச்சியில இருந்து ராமநாதபுரத்துக்கு போறதுக்கு விசாவை கொண்டா, தமிழ்நாட்டை விட்டு எங்க போனாலும் விசாவை கொண்டா, மதுரையில இருந்து கேரளாவுக்கு போறதுக்கு விசாவை கொண்டா. இந்தியாவுக்குள்ள சுத்தணும்னா 546 விசா இருக்கும். இந்தியா 546 சமஸ்தானமாக 546 நாடுகளாக பிளவுபட்டு கிடந்தது. இந்த நாட்டை ஒற்றை நாடாக மாற்றியது யார்? இன்றைக்கு வாழக்கூடிய யாருக்கேனும் அதில் பங்கு இருக்கிறதா? முகலாயர்கள் வந்துத்தான் அனைத்தையும் இணைத்தார்கள். 95% நாட்டு இணைப்பு முகலாயர்களால் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நாம ஒரு 5% இணைச்சோம். 1947 நாடு விடுதலை அடையும் போது கூட சில ஊர்கள் இந்தியாவோட சேரல. 1947 பெரிய இந்தியா இருந்துச்சு. ஆனா நாடு சுதந்திரம் அடையும் போது அந்த இந்தியாவுக்குள்ள ஹைதராபாத் கிடையாது, அந்த இந்தியாவுக்குள்ள காஷ்மீர் கிடையாது, அந்த இந்தியாவுக்குள்ள குஜராத் கிடையாது, அந்த இந்தியாவுக்குள்ள புதுக்கோட்டை கிடையாது. நாடு சுதந்திரம் அடைந்து சில மாதங்களுக்கு பிறகுதான் ஹைதராபாத் இந்தியாவுக்குள்ள வருது. அது வரைக்கும் ஹைதராபாத் தனி நாடு. நாடு சுதந்திரம் அடைஞ்சு சில மாதங்களுக்கு பிறகுதான் காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள வருது, குஜராத் இந்தியாவுக்குள்ள வருது.
1948 தான் புதுக்கோட்டை இந்தியாவுக்குள்ள வருது. 47 வரைக்கும் சுதந்திரம் அடையும் போது புதுக்கோட்டை தனி நாடு. அவனை சேர்க்க முடியல. நான் தனியா தான் இருப்பேன்டா. நாடு எல்லாம் ஒன்னா சேர்ந்த பிறகு எப்ப இவ்வளவு பெருசா உருவாயிடுச்சு, நீ மட்டும் உள்ளுக்குள்ள கிடந்து இடைஞ்சல் பண்றிய, உனக்கு தேவையானதை வாங்கிக்க, மானியம் தந்துடுறோம், மன்னருங்கிற மரியாதையை தருவோம், உனக்கு ஓய்வூதியம் தருவோம், அப்படி இப்படின்னு என்னத்தையும் குடும்பம் சொல்லி பேசி 1948 புதுக்கோட்டையை இந்தியா கூட சேர்த்தாங்க. ஒரு 5% பாக்கி இருந்துச்சு. 95% முகலாயரால் உருவாக்கப்பட்டுச்சு. நாட்டை உருவாக்குனவங்க, நாட்டுடைய ஒவ்வொரு சட்டத்தை உருவாக்குனவங்க, நீதி நிர்வாகத்தை உருவாக்குனவங்க. இன்றைக்கு இருக்கிற கோர்ட் முறை யாரு உருவாக்கியது? வழக்காடு மன்றங்களுடைய செட்டப்புகள் எப்படி உருவாச்சு? ஆங்கிலேயர்கள் உருவாக்கியதா? இந்த நாட்டிலே அந்த முன்னோர்கள் உருவாக்கியதா? தமிழர்கள் உருவாக்கியதா? வேற யாராலும் பெருமை அடிக்க முடியுமா? வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியுமா? நாம எதுக்கு சொந்தம் கொண்டாடலாம்? ஆலமர தலையில சொம்ப தூக்கி வச்சு நாட்டாம தீர்ப்புக்கு வேணா நாம சொந்தம் கொண்டாடலாம். முகலாயர் வரலாற்றி இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. கூற்றா 18பட்டி பஞ்சாயத்துன்னு சொம்பு வரலாற்றி தீர்ப்பு சொல்ல முடியாம நாட்டாம திணறிக்கிட்டு இருப்பார். அதான் நம்முடைய முன்னோர்களே நீதி வழங்கக்கூடிய முறை. முகலாயர் வந்தார்கள், நீதி நிர்வாகம், சட்டம், வக்கீலு, வாதாடுறது, ஜெயிலு, தீர்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தா. இன்றைக்கு அதனுடைய எச்சங்கள் மிச்சம் இருக்கிறது. அதில் இருக்கிற பயன்படுத்தப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் முஸ்லிம்கள் பயன்படுத்திய அரபி சொற்கள், முஸ்லிம்கள் பயன்படுத்திய உருது சொற்கள். அதுல எந்த சொல் இருக்குது? தமிழ். கோர்ட்டுங்கிறோம், ஜாமீனுங்கிறோம், வாய்தாங்கிறோம், கைதிங்கிறோம், வக்கீலுங்கிறோம். எந்த மொழி? தமிழா? சமஸ்கிருதமா? ஹிந்தியா? மலையாளமா? கன்னடமா? என்ன மொழி? அரபி மொழி, உருது மொழி, பாரசீக மொழி. எங்கிருந்து இருந்துச்சு? யார் பயன்படுத்தின மொழி? முஸ்லிம்கள் பயன்படுத்தியது இல்லையா? இன்னைக்கு பயன்படுத்தின ரூபா நோட்டு இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தினது யாரு? பிரிட்டிஷ்காரனா? தமிழ்நாட்டுக்காரனா? மலையாளத்தானா? முகமது துக்ளக்கு, முகமது ஷா துக்ளக் என்ற முஸ்லிம் ஆட்சியாளர் செப்பு நாணயத்தை முதலா, ரூபா நாணயத்தை முதலா நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் நாட்டு மக்களுக்கு சரியான சட்டத்தை கவர்மெண்டால் நடைமுறைப்படுத்த முடியுதா? காந்தி சொன்னார், நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு. இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய சுதந்திர ஆட்சியாளர்களால் மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய இந்த சாராயத்தை, மதுபானத்தை முழுமையாக ஒழிக்க முடிந்திருக்கிறதா? அதையெல்லாம் ஒழித்து காட்டிய அரசுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள். திப்பு சுல்தானுடைய ஆட்சி பூரண மதுவிலக்கு கொண்டிருந்தது. அலாவுதீன் கில்ஜியுடைய ஆட்சி பூரண மதுவிலக்கு கொண்டிருந்தது. காந்தி ரொம்ப சிலாகிச்சு எழுதினார். தன்னுடைய ஹரிஜன்கிற பத்திரிகையில் எழுதினாரு, திப்பு சுல்தான் மாதிரி ஒரு தில்லான ஆளு இந்த நாட்டில் எவனும் வந்தது கிடையாது. மக்கள் மது கேட்கிறார்கள் என்பதற்காக மக்களுக்காக வளைந்து கொடுத்தார்கள். திப்பு சுல்தான் அந்த வேலையை செய்யல. மக்கள் கேட்டாலும் சரி, அவனுக்கு கேடு தரும் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லி பூரண மதுவிலக்கை கொண்டு வந்த ஆட்சியாளர் திப்பு சுல்தான் நாட்டை உருவாக்கி, நாட்டு சட்டங்களை உருவாக்கி, நாட்டினுடைய நீதி நிர்வாகத்தை உருவாக்கி, நாட்டினுடைய நெடுஞ்சாலை துறைகளை உருவாக்கி, எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது முஸ்லிம்கள். ஏன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தமே யார்? வேற யாருடைய பங்களிப்பு? முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதிகம் இல்லையா? மற்றவர்கள் செய்த வேலையை விட நம்முடைய உயிர் தியாகம் அதிகமாக இந்த நாட்டு விடுதலைக்கு பயன்படவில்லையா? 1921 இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கேரளா, மாப்பிள்ளாக்கள் என்ற முஸ்லிம்களில் இருக்கிற ஒரு பிரிவினர் ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்திய மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் அவர்களை அடக்குவதற்காக வேண்டி வந்த ஆங்கிலேய அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்தி 2339 பேரை படுகொலை செய்கிறது. ஒரு சமுதாயத்தில், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு பிரிவில்
ஒரே ஒரு போராட்டத்தில் 2339 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறு வேற எந்த சமுதாயத்துக்காவது உண்டா? அங்க இருக்கிற முஸ்லிம்களை கைது செய்து வண்டியில ஏத்தது கவர்மெண்ட். கூட்ஸ் வண்டியில, ட்ரெயின்ல 50 பேர் ஏத்துற இடத்துல 250 பேர் ஏத்துறான். துப்பாக்கியினுடைய பின்புறத்தை வச்சு இடிச்சு, கட்டையை வச்சு இடிச்சு, நெல் மூட்டையை குலுக்கி ஏத்துற மாதிரி ஏத்துறான். உள்ளுக்குள்ள காத்து போகல, மூச்சு விட முடியல, உடம்போட உடம்பு நசுக்குது, உடம்பு பிணையுது, மழை ஜலம் வருது. கேரளாவில இருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த கூட்ஸ் வண்டியினுடைய கதவை திறக்கிறாரு. பொல 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 பொலன்னு விழுது மனித சடலங்கள். 50 பேர் 60 பேர் மூச்சு விட முடியாம திணறி உள்ளுக்குள்ளே செத்து விழுகிறார்கள். அதுல இறந்தவர்களுடைய அந்த சடலங்கள் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல புதைக்கப்பட்டது. இன்னைக்கும் அது ஒரு வரலாற்று சாட்சியாக இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கு. வேற எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்ல சுடுகாடு இருக்குதா? வேற எந்த ஊர்லயாவது, வேற எந்த சமுதாயத்துக்காவது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு உண்டா? முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கும் அந்த கபிரிஸ்தான் இருக்கிறது. போய் பாருங்க, கோயம்புத்தூர் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய வெளியில வந்தா இடதுபுறத்தில் பாருங்க. அதில் பங்கெடுத்த கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பிரமுகர் முஸ்லிம் முகமது யூசுப் லெப்ப, அவரும் அவருடைய தம்பியும் சொல்றாங்க, நாங்க அந்த அந்த கூட்ஸ் வண்டிக்குள்ள தள்ளப்பட்டோம், மூச்சு போகல, ஒரு மூளையில தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆணி கலண்டு கிடந்தது, ஒரு நட்டு ஒண்ணு கலண்டு கிடந்துச்சு, லேசா சின்ன ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையில நாங்கள் இருவரும் மூக்கை வைத்துக் கொண்டு வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசித்து சுவாசித்து எங்களின் உயிர் காற்றை தக்க வைத்துக் கொண்டிருந்தோம். அவ்வளவு கொடுமை. அங்கிருந்து மீண்டும் ரயில் கிளம்புது. 160 பேர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கப்படுறாங்க. 160 பேரின் மீது ஆங்கிலேய அரசாங்கம் திருச்சி கோர்ட்ல விசாரிக்குது. அந்த 160 பேரும் குற்றவாளிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தீர்ப்பு, மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட உடனே முஸ்லிம்கள் என்னதாமோ பண்ணி பார்க்கிறாங்க, அவர்களை மீட்டெடுக்க முடியல, தூக்கு உறுதியாகிவிட்டது. திருச்சியில இருக்கிற முஸ்லிம்கள் ஒன்று கூடி அஞ்சுமனே ஹிதாயத்தை இஸ்லாம் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்கிறது, பல்வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கான நல பணித்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பு செஞ்ச முத வேலை என்ன தெரியுமா? ஆங்கிலேய அரசாங்கத்தால் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு திருச்சியிலே தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட 160 முஸ்லிம்களின் சடலங்களை வாங்கி அதை நல்ல முறையிலே குளிப்பாட்டி அதற்கு கஃனிட்டு அதற்கு ஜனாசா தொழுகை நடத்தி அதனை அடக்கம் செய்தார்கள். அதுதான் அந்த அமைப்பு செஞ்ச முத வேலை. இன்னைக்கு அந்த அமைப்பு இருக்கிறது. வேற எந்த சமுதாயத்துக்கு இப்படி மொத்தமாக நாட்டு விடுதலைக்காக உயிர் கொடுத்த வரலாறு வேற எந்த சமுதாயத்துக்காக உண்டா? மருதநாயகன் யூசுப் கான் மதுரையை கலங்கடிச்சார, மதுரைக்கு அருகில ஆங்கிலேயர்கள் நெருங்க முடியாத ஒரு சிம்ம சொப்பனமா வாழ்ந்தார. போர்ல வெல்ல முடிஞ்சுதா? ஆங்கிலேயர்களால் முடியல. இன்றைக்கும் மருதநாயகத்தினுடைய சாட்சியாக கான்சா மேட்டு தெரிங்கிறமே, உங்க மதுரையில கான்சாய்வு அந்த வீடு, அவன் மீது இருந்த வெறுப்புல அவனை கொண்டு புட்டு அவனுடைய வீட்டை இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. அப்படியே மேடு மாதிரி குமிஞ்சு கிடக்குது. கான்சாய்வு மேட்டு தெரு, கான்சாய்வு மேட்டு தெருங்கிறது அப்படியே மருவி 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 இன்னைக்கு கான்சா மேட்டு தெரா இருக்குது. அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த வரலாறு வேற எந்த சமுதாயத்துக்கு இருக்குது? இந்த அளவுக்கு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட சமுதாயம், நாட்டை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்த சமுதாயம், நாட்டினுடைய உருவாக்கத்தில் முழுக்க முழுக்க பங்களிப்பு செஞ்ச சமுதாயம். நமக்கு எவ்வளவு உரிமை இருக்குது?
இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த நாட்டை உருவாக்கத்தில் இவனுக்கு தான் அதிக பங்களிப்பு, நமக்கு நிறைய செய்யணும். ஆனா நம்ம நிறைய கேட்கல. மற்றவங்களை விட அதிகம் செய்யணும், நாம அதிகம் கேட்கல. மற்றவங்களுக்கு ஈக்குவலாவது கொடு, மற்றவங்க அளவுக்கு வர்றதுக்காவது எங்களுக்கு உரிமையை கொடு. செய்தார்களா? குறிப்பாக நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து நம்மை பல தடவைகள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் துரோகத்துடைய மொத்த உருவம். முஸ்லிம்களுடைய முதுகுல குத்துறதுல காங்கிரஸ் ஈக்குவலா வேற கட்சியை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிடுறான். அந்த அளவுக்கு முஸ்லிம்களை நம்ப வச்சு கழுத்திருக்கிற கட்சி. முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை வாங்கி முஸ்லிம்களுக்கு எதிரான வேலையை நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1937 பிரிட்டிஷ்கார அரை சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தேர்தல் நடக்குது. தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. காங்கிரஸ் சட்டசபை கூடுது. முதல் சட்டசபை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் படிக்கிறாங்க. என்ன தேசிய கீதம்? 1937 ஜனகண மனகதி கிடையாது. 47 தான் ஜனகண மனகதி வந்துச்சு. ஜாரே சகாஞ்சி அச்சாவும் கிடையாது. அப்ப என்ன பாட்டு? சட்டசபையில பாடுறதுக்கு ஏதாவது பாட்டு வேணும். ராஜாஜி படிக்க வைக்கிறார். முதல் அமைச்சர், பிரதம அமைச்சர், வந்தே மாதரம். எல்லாத்துக்கும் தெரியும் வந்தே மாதரம் என்ன பாட்டு. முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களின் வாயிலிருந்து ஒரு இறைவனை மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம், காளியை வணங்குவோம், சரஸ்வதியை வணங்குவோம், பூமியை வணங்குவோம் என்று சொல்லி அவர்களின் கொள்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இந்துத்துவ கூட்டம் உருவாக்கிய பாட்டு வந்தே மாதர பாட்டு. முதல் சட்டசபை கூடுது. எடுத்த எடுப்புல வந்தே மாதரத்தை ஆரம்பிக்கிறாரு. மொத்த தமிழகம் கொந்தளிக்குது, கேரளா கொந்தளிக்குது, முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறாங்க. என்ன பாட்டு படிக்கிறேன்னு? இது நாட்டு பாட்டா? தேசிய பாட்டா? விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய பாட்டா? முஸ்லிம்களுக்கு எதிரான பாட்டை படிக்கிறேன்னு காங்கிரஸ்க்கு எதிராக முஸ்லிம்கள் கொந்தளிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச வேலை முஸ்லிம்களுக்கு எதிராக ஒண்ணா வெளியே தெரியாம வேலையை செஞ்சான். அரசியல் நிர்ணய சட்டத்துக்குள்ள மதமாற்ற தடை சட்டத்தை உள்ள நுழைச்சது காங்கிரஸ் அரசாங்கம். அரசியல் நிர்ணய சட்டத்துக்குள்ள வருங்காலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி நெறிமுறையிலே சேர்த்தது காங்கிரஸ் அரசாங்கம். உருது மொழியினுடைய அந்த அந்தஸ்தை நீக்கியது காங்கிரஸ் அரசாங்கம். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டிருந்த இடஒதுக்கீட்டை பறித்தது காங்கிரஸ் அரசாங்கம். 1949 பாபர் மசூதிக்குள்ளே ராமர் லட்சுமணர் சிலை வைக்கப்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்தது காங்கிரஸ் அரசாங்கம். 1950 சோமநாதபுரத்திலே இருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. எந்த வேலையும் செய்யாம வாய்ப்புத்தி இருந்துச்சு காங்கிரஸ் அரசாங்கம். 92 பள்ளிவாசல் இடிச்சிச்சு காங்கிரஸ் அரசாங்கம். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள சிலையை வச்சு பூஜை செய்ய அனுமதி கொடுத்துச்சு காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த துரோக பட்டியலை போட ஆரம்பிச்சா லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. அந்த அரசாங்கத்திடத்தில் நமக்கான கோரிக்கை எதிர்பார்க்க முடியுமா? அங்க போய் நியாயத்தை பேச முடியுமா? எனக்கு இடஒதுக்கீடு கொடுப்பானா? கண்டிப்பா கொடுக்காது. காங்கிரஸ் கவர்மெண்ட் இடத்துல கோரிக்கை வெறுமன மொட்டையா கோரிக்கை வச்ச போதாது. நமக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் இடஒதுக்கீட்டை பெறுறது குதிரை கொம்பு. அதனுடைய தொடர்ச்சியில் என்ன பண்ணுது? இடஒதுக்கீட தரமாட்டேங்கிற தெளிவா டிக்ளேர் பண்றார். மன்மோகன் சிங் ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கை ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, எல்லா கட்சிகளுடைய மொத்த கருத்தை உருவாக்கி விட்டு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம். என்ன அர்த்தம்?
உள்ளுக்குள்ள பிஜேபி இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள சிவசேனா இருக்கிறாரு. அந்த கட்சிகள்லாம் இதை ஆதரிக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோங்கிறத கொடுப்போம் என்ற வார்த்தையில சொல்றார். அப்ப இப்படி முஸ்லிம்கள் மீது துரோகத்தையே அன்பளிப்பாக தந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் இடத்துல நம்முடைய உரிமையை பெற வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே வழி, காங்கிரஸ் உள்ளத்தை கதிகலங்க செய்கின்ற ஒரே ஆயுதம், நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்மளை தான் ஜெயிக்க வைப்பாங்க என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றுவது. இத்தனை லட்சம் ஓட்டுகள் இருக்கிறது, எங்களுக்குரிய உரிமையை நீ கொடுக்க மறுத்தால் இனிமேலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதிலே காலதாமதம் செய்தால் எதிர்வரக்கூடிய தேர்தலில் இதுவரைக்கும் காங்கிரசின் ஓட்டு வங்கியாக திகழ்ந்த முஸ்லிம் சமுதாயம் காங்கிரஸை திரும்ப திரும்ப ஆட்சியிலே அமர்த்தி வைத்து அழகு பார்த்த முஸ்லிம் சமுதாயம் அடுத்து வருகிற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி காங்கிரஸை ஆட்சியிலிருந்து தூக்கி அடிக்கிற வேலையை செய்யும் அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய காங்கிரசிடமிருந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த அச்சத்திற்கு ஒரே வழி போராட்ட வழி. எப்படி போராடுவது? லட்சக்கணக்கான மக்களை குழும வைத்து, இதோ பார், இந்த தலைகளை பார், இந்த மக்களை பார், இந்த கோரிக்கையை பார், இந்த மக்களுக்கு நீ உரிமையை கொடு என்று மக்களை கூட்டி வச்சு கேட்கணும். மக்களை கூட்டி வச்சு மக்களுக்கு தான் கேட்கணும். மக்களை கூட்டி வச்சு நடத்துற ஜமாத்துக்கு கேட்க கூடாது. அப்படி பல பேர் கேட்கிறாங்க. இந்த ஜமாத் அப்படி கேட்க போவதில்லை. மக்களை அழைத்து, மக்கள் தலையை காட்டி, சமுதாயத்தை அழைத்து சமுதாயத்துக்காக கோரிக்கையை வச்சு சமுதாயத்துக்கு உரிமையை கொடு. எங்களுக்கு சீட்டு தேவையில்லை, எங்களுக்கு நோட்டு தேவையில்லை, எங்களோடு தனிப்பட்ட முறையில் எந்த பேரமும் தேவையில்லை, எங்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்பதை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து அவர்களின் உள்ளத்தை கதிகலங்க செய்ய வேண்டும். அது ஒண்ணுதான் இடஒதுக்கீடு பெறதுக்கு வழி. கடந்த காலத்திலே நமக்கு இதற்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி முஸ்லீம் துரோக அரசாங்கம், அதே மாதிரி தமிழ்நாட்டிலே அப்படித்தான் அரசாங்கம். மாறி மாறி ஆட்சி செய்த திராவிட கட்சிகள், திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எல்லாம் முஸ்லீம் விரோத செயல்களுக்கு மொத்த குத்தகை எடுத்துக்கொண்டவர்கள். இடஒதுக்கீட்டை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாதவர்கள். ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அந்த அம்மா அறிக்கை விடுது, முஸ்லிம்களுக்கு ஆந்திராவில் இடஒதுக்கீடு கொடுக்கிறது தப்பு, மத அடிப்படையில் நாடு பிரிஞ்சு போயிடும். வேற மாநிலத்தில் கொடுத்தது கூட ஒத்துக்கொள்ளாத ஒரு பெண்மணியை இடஒதுக்கீட்டுக்காக கமிஷன் போட வச்சோம். எப்படி? இறைவனின் கிருபையால் கும்பகோணத்தில் நாம் திரட்டி காட்டிய 10 லட்சம் முஸ்லிம்களுடைய கூட்டம். அதே மாதிரி இடஒதுக்கீடு கேட்கும் பொழுது சமுதாயத்தில் கலவரத்தை ஏற்படுத்துறியான்னு கேட்ட கருணாநிதி ஏதோ அவர் வீட்டு சொத்துல பங்கு கேட்ட மாதிரி கோபப்பட்ட கருணாநிதி அவர் கையாலே கமிஷன் வைத்து அவர் கையாலே இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் போட வைத்தோம். எப்படி? நாம் நடத்திய சிறை நிரப்பும் போராட்டத்திலே கலந்து கொண்ட வீரியம் நிறைந்த மக்கள் கூட்டம். அதே அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கமும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரள வேண்டும். ஜூலை 4ஆம் நாள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுத்திருக்கிற ரங்கநாத் மிஸ்ராவின் அடிப்படையில், அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் ஜூலை 4இல் தீவுத்திடலில் குழும்புவோம், குடும்பத்தோடு குழும்புவோம். ஆண்களும் பெண்களுமாக முஸ்லிம் சமுதாயத்தின் வீடுகள் அன்றைக்கு வெறிச்சோடி கிடக்க வேண்டும். தீவுத்திடல் திணற வேண்டும், சென்னை குலுங்க வேண்டும், ஆட்சியாளர்களின் மனம் கலங்க வேண்டும். இறைவனின் கிருபையால்
முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு வென்றெடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நம்முடைய போராட்டத்தை வென்றெடுப்பதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்